கர்பலா தொடரில் வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க, ரசூல்லா எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கை, ரசூல்லாவை நாம் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு புகாரி, முஸ்லீமு இந்த மாதிரியான ஹதீஸ் கிதாபுகள் எடுத்திங்கன்னா, முஸ்னத் அஹமது இந்த மாதிரி ஹதீஸ் கிதாப் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மதீனா வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். மக்கா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் ஒரு 5% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. என் கவனத்தில் அவ்வளோதான் வந்துச்சோ என்னவோ. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹதீஸு ஜிப்ரிலேருந்து தொடங்கும். எல்லாமே ஹதீஸு மதீனாவுக்கு தான் இருக்கும். அறிவிப்பாளர் பெரும்பான்மை யார் இருப்பார்? அபூ ஹுரைரா இருப்பார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மதீனா தொடர்பான ஹதீஸ்களாகத்தான் இருக்கும். அப்போ ரசூல்லாவுடைய மக்கா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்கும். ரசூல்லா மக்கால 13 வருஷம் அதிகமாக கழித்தது. ரசூல்லா எங்கே கழித்தாங்க? மக்கால தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் மக்காவுடைய விவரங்கள் நீங்கள் ஹதீஸ்களில் சேகரிக்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏமாற்றம்தான். பெருசாக ஒன்றும் கிடைக்கல. இது நான் ஃபீல் பண்ணி நான் வந்து அதில் சீரத்துடைய புத்தகங்கள் எடுக்கும்போது அதில் டீட்டெயிலாக இருக்கும், மக்காவுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது நான் ஒரு வார்த்தை வந்து அதில் சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கை குர்ஆனில் இருக்குது அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு அது ஸ்பார்க் ஆச்சு. நான் பார்த்ததில், குர்ஆனை நான் பார்த்ததில், அதில் அந்த கன்வர்சேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு குர்ஆனில் இருக்குன்ட்டு. அதே தான் குர்ஆனுடைய மிகப்பெரிய ஆலிம்களில் ஒரு ஆலிம் வந்து சொல்கிறார், ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னா குர்ஆன், மக்காவுடைய இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள், அதுதான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை. அப்போ ரசூல்லாவுடைய ஹதீஸ்களில் அது அப்போ எவ்வளோ பாருங்க. அப்போது ரசூல்லாவுடைய மதீனா வாழ்க்கையை விட மக்கா வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆயிடுது. ஏன்னா அது குர்ஆனில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் ரசூல்லாவை எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது, நீ குர்ஆனை பார்த்தது இல்லையா, அதுதான் ரசூல்லா அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குர்ஆனில் தான் அந்த டீட்டெயில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற அந்த டீட்டெயில் குர்ஆனில் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த வகையில் இப்போ இதில் உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஒன்று குர்ஆனை பார்க்க போகிறீங்க, இன்னொன்று ரசூல்லாவுடைய மக்காவுடைய வாழ்க்கையும் நீங்கள் சேர்த்து இதில் கற்றுக்க முடியும். அப்போது மக்காவுடைய வசனங்களில் இது ஒரு சிறப்பு வந்து இருக்குது. இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்த விட இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி போனாங்க, இது இப்படி ஆச்சு, அது இப்படி போச்சு, ஈசா நபி மரணிச்சாங்களா இல்லையா, ஈசா நபி இப்படி பண்ணாங்க, அப்புறம் ஷரியத்து வந்தது, சில வரலாறுகள் வந்தது, இப்படி வேறு மாதிரி போச்சு. முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் இருந்தது, போர்களை பற்றி இருந்தது, இது இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அஸ்திவாரம் இருக்கும். மக்காவுடைய அத்தியாயங்களில் என்ன இருக்குன்னா 3 முக்கிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நம்பர் 1 அல்லாவின் மீது நம்பிக்கை, தௌஹீதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக, கொஞ்சம் கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் இல்லாத வகையில் ஃப்ரண்ட்டில், லெஃப்டில், ரைட்டில் எந்த ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாத அளவுக்கு மக்காவுடைய வாழ்க்கையில், அதாவது தௌஹீதை பற்றி இந்த வசனங்களில் செம்மையாக அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்த வசனங்களில் வந்து அல்லாஹ்வை பற்றி ரொம்பலாம் பெருசாக அல்லாஹ்வை ஏன் நம்பணும், அல்லாஹ் எப்படி நம்பணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எடுத்த உடனே தடாலடியாக உம்மத்துகளுக்கு அட்வைஸு அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருப்பீங்க.